ரவிசங்கர் சார், நீங்கள் சொல்லுங்கள். சார், இப்போ இவங்க எல்லாருமே சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றவில்லை. 505 வாக்குறுதிகள் 2021 எலெக்ஷன் போது டிஎம்கே கொடுத்தாங்க. அதில் ஏடிஎம்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, 376 வாக்குறுதிகளுக்கு மேலே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறாங்க. இவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரும் ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கார் என்னென்ன நிறைவேற்றவில்லைன்னு. நான் இப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் 505 நான் கொடுக்க முடியாட்டாலும் இருக்கிற நேரத்தில் ஒரு 10 கேட்டகரி வச்சுருக்கேன். சொல்லுங்கள். இந்த 10 கேட்டகரி கீழே நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, அதை நான் கேட்க விரும்புகிறேன். சொன்னது என்ன, செஞ்சது? ஆமாம். வெல்ஃபேர் அண்ட் சப்சிடிஸ் இது ஒரு கேட்டகரி. அந்த வெல்ஃபேர் அண்ட் சப்சிடி கீழே எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 4000 ரூபாய் கொடுத்து விட்டோம் நாங்கள். நீங்கள் சொன்னது 4000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டோ என்னன்னு சொல்லவில்லை. இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு தடவை கொடுத்தாச்சு, வந்த உடனே கொடுத்தாங்க, ஒரு தடவை கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. தென் பெட்ரோல் டீசல் இது என்ன சொன்னாங்க, நாங்கள் 5 ரூபா அண்ட் 4 ரூபா பர் லிட்டர் குறைப்போம் அப்படின்னாங்க. தென் எஜுகேஷனில் நீட் எக்ஸம்ஷன் எங்களுக்கு ரகசியம் தெரியும், வந்த உடனே நீட் பண்ண முடியவில்லை. கல்வி கடன் ஃப்ரீ டேப்லெட் ஃபார் ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த டேப் கொடுக்குறேன் நாங்கள். டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். தென் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் பட்டதாரிகள் அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாபு, அரசாங்க ஜாபு இல்லை. தென் எஜுகேஷன் லோன் வைவர், என்ன கல்வி கடன் வாங்கின எல்லாவற்றையும் தள்ளுபடி. எவ்வளவு பேருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கலாம்? எங்க பண்ணிருக்கீங்க? அதான் சொல்லல, பண்ணியிருக்கீங்கன்னால் எவ்வளவு பேருக்கு பண்ணீங்க? வெளியறிக்கை. தென் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கோவிட்-19 அந்த கோவிட்-19 கீழே கோவிட்-19 ஒர்க் பண்ண எல்லா இவங்களுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறேன், நஷ்டஈடு. ஓகே. தென் நான் எல்லாத்தையும் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கானமி 4வது கேட்டகரி. அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜாப் கிரியேஷன் 5,50,000 ஜாப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இந்த 5 வருஷத்துல எவ்வளோ ஜாப் கிரியேட் பண்ணீங்க? தென் பிரைவேட் செக்டர்ல 75% ரிசர்வேஷன் லோக்கல் பீப்புளுக்கு சொன்னீங்க, செய்ய முடிஞ்சுதா? இல்லை. தென் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் எல்லாருக்கும், விமன் எல்லாருக்கும் 50,000 1 லட்சம் வரைக்கும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தொடங்குவதற்கு வட்டி இல்லாத லோன் அரேஞ்ச் பண்றோம், கொடுக்கவில்லை. அக்ரிகல்ச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா விவசாயிகளுக்கும் புதிய மோட்டார் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறேன்னா எவ்வளோ இவங்களுக்கு கொடுத்தீங்க, எவ்வளோ மோட்டார் வாங்கினாங்க? தென் சீக்கிரம் முடிச்சிடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கிரவுண்ட் லெவல் பிரிட்ஜ் எல்லாத்தையும் ஹை லெவல் பிரிட்ஜாக மாற்ற போகிறோம், ஃப்ளட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு பண்ண முடியவில்லை. ஆல் முனிசிபாலிட்டிஸ், எல்லா முனிசிபாலிட்டியிலையும் இந்த ட்ரைனேஜ், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டி முடிக்கிறேன்னு சொன்னாங்க. எவ்வளோ இதில் கட்டியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இதை தான் நீங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த 5 வருஷத்தில். இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விமென்ஸ் ரிசர்வேஷன் 33% பார்லிமெண்ட்டில். நாங்கள் தான் சொன்னோம் இவர் பண்ணிவிட்டார் மோடி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உங்க எல்லாருக்குமே இல்லை, மகளிருக்கு 33% கொடுக்கணுமா? சரி, ஏன் பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேற்றி வரணுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார், 234 தொகுதி, அதில் 33% பெண்களை நாமினேட் பண்ணுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தென் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டியில் எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் 1,500 ரூபாய் அசிஸ்டன்ஸு, அந்த ஃபைனான்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நாங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கணிக்கர், இருளர் கம்யூனிட்டி, இவங்க எல்லாருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நாங்கள். தென் லாங்குவேஜ் 9th இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேர்ல்டு யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், அதில் தமிழ் லாங்குவேஜுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இதை கொண்டு வரோம் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? இவ்வளவு இதுவும் இருக்குது. இன்னும் போகலாம்,
இதில் ஒரே ஒரு முடிச்சிடுறேன். சரி. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 15 இது இம்பார்ட்டன்ட் இது என்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இபி பில்லிங் எவரி மந்த் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, எடுக்கவில்லை. ரெண்டாவது நீட் எக்ஸாம் அபாலிஷ் பண்ணுறீங்க, பண்ண முடியவில்லை. தென் ஆல் எஜுகேஷன் லோன்ஸ் கேன்சல் பண்ணுறீங்க, பண்ணவில்லை. 3.5 லட்சம் 5.5 லட்சம் கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம். தென் நியூ இண்டஸ்ட்ரியல் பார்க் கிரியேட் பண்ண முடியவில்லை. சொன்னீங்க. ஆமாம், இண்டஸ்ட்ரியல் பார்க் சொல்லவில்லை. லோக் ஆயுக்தா ஃபார் ஆன்டி கரப்ஷன், அந்த லோக் ஆயுக்தாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறேன் நீங்கள், பண்ணவில்லை. தென் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் கொண்டு வரவில்லை. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கரப்ஷன் லஞ்சம் அதை வந்து அடியோடு ஒழிப்பதற்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், நாங்கள் பண்ணவில்லை. இன்னும் போயிட்டே இருக்கும். இது போயிட்டே இருக்கும். இன்னும் நீங்க இதெல்லாம் நேரம் கருதி தான் நம்ம குறைச்சிருக்கோம். ஆமா. இன்னும் பேசுறதா பேசிட்டே இருக்கலாம். இப்போ இதை நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமானது மாதம் மின்சாரம், கல்வி கடன், நீட் ரத்து, வேலை வாய்ப்பு உருவாக்குதல், சமூக நீதி, இதெல்லாம் மக்களுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ்னு சொல்றாங்க. எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ். ஆனால் நத்திங். இதனால தான் நீங்க இப்போ 2026 எலெக்ஷனுக்கு இவங்க என்ன மேனிஃபெஸ்டோ நான் பார்க்க விரும்பவில்லை. கண்டிப்பா. ஏன் பார்க்க விரும்பவில்லைன்னா இவர் முன்னாடி பார்க்க சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. இதுலயே 505 நீங்க 13% தான் பண்ணிருக்கீங்கன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. வெறும் 13%. ஆமா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஆதாரத்தை சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கிறச்ச 2026ல நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பேசும். ஆனா நீங்க சொன்னது ரொம்ப புள்ளியல் கணக்கு. ஆமா, கன்ஃபெஷன் நான் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க. அதாவது நீங்க வாக்குறுதி கொடுக்கும் பொழுது யோசிக்கணுங்க. இத முடியுமா முடியாது. வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள், 5 வருஷம் உள்ள வந்தாச்சு. இப்ப நாங்க யோசிச்சங்க எங்களால கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? உங்களை உடனே ரீகால் பண்ணுவாங்களா? அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. வந்து விட்டோம், ஆட்சியை பிடித்து விட்டோம், இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ வந்து நாங்கள் கொடுக்கலாம்னு நினைச்சங்க, ஆனால் கொடுக்க முடியவில்லை, நாங்கள் யோசித்து செய்திருக்க வேண்டும். நோ, ஐ வில் நாட் அக்செப்ட். என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. ஐ வில் நாட் அக்செப்ட். ஸோ இது வரைக்கும் பேசுறது கூடிய வரைக்கும் அதாவது என்ன முடியுமோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன ப்ராமிசஸ் தேர்தல் போது கொடுத்து நிறைவேற்றவில்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ மக்களுக்கு புரியும். அதாவது கொடுத்த 505 இதில் 20% 22, அதுக்கு மேல நிறைவேற்ற முடியவில்லை. 13ல இருந்து 10 எக்ஸ்ட்ரா சேர்த்துடுங்க, அவ்வளவுதான். நிறைவேற்ற முடியவில்லை, நிறைவேற்றவில்லை. சோ இல்ல இன்னொரு क्वेश्चन பேசும்போது வந்தது. சொல்லுங்க சார். 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, என்ன செய்தீர்கள் அப்படி இளந்தமிழ் ஆர்வலர் கேட்டார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க? இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, சிஎம் ஸ்டாலின் செப்டம்பர் 2025 அவர் என்ன சொல்றார், தமிழ்நாட்டில் 2021 25க்குள்ள 52 லட்சம் பேரோல் மெம்பர்ஸ் சேர்த்துருக்கோம், 52 லட்சம் பேருக்கு வேலையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வருஷத்திற்கு 12.5 லேக் புதிய மெம்பர் சேர்த்துருக்கு அப்படின்னு இவர் கொடுத்துருக்கார். இதையும் தாண்டி 9,74,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதில் 31 லட்சம் வேலையை கிரியேட் பண்ணிருக்கிறோம். என்னன்னா 875 எம்ஓயு சைன் பண்ணிருக்கோம். 46 புதிய ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். தென் இந்த புதிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்தது மூலம் 1,39,000 புதிய ஜாபு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் கவுண்டர் கொடுத்துருக்கார். இது என்னன்னா ஆர்பிஐ டேட்டா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா நாங்கள் செக் பண்ணோம். அது பிரகாரம் ஃபேக்ட்ரிஸ் 2021 24க்குள்ள 39,393 இருந்தது, 40,121 தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 வருஷத்தில் மொத்தமாக 800 ஃபேக்ட்ரி தான் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி 4,29,000 புதிய ஜாப் தான் இதுவாயிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 52 லட்சம் ஜாப் எல்லாம் இபிஎஃப்ஓ டேட்டாவில் இல்லை. 52 லட்சம் புதிய இவங்க
மெம்பர்ஸ் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த டேட்டா பிரகாரம் இருக்குன்னு அரசாங்கம் சொன்னது. அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா பிரகாரம் 4,29,000 தான் அப்படிங்கிறார். ஸோ எல்லாமே இவங்க கொடுக்குற டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னு முரணாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச மக்களுக்கு என்ன இப்போ நீங்கள் ஒரு இதை கேட்டீங்க தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு முக்கியம். அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மக்களுக்கு இந்த அளவுக்கு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு இல்லை சார். மெயினாக எனக்கு முக்கியம் என்ன சார், கரண்ட் பில்லு சொன்னீங்க. இந்த கரண்ட் பில்லை மாதம் மாதம் எடுக்கிறதுனால அதே இவங்க போல் ப்ராமிஸ் போட்டாங்க. மாதம் மாதம் எடுப்பதினால் வருஷத்திற்கு 6,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும்னு. ஆனால் பண்ணவில்லை. ஸோ மக்களுக்கு என்ன இருக்குது, இப்போது எல்லா ப்ராமிஸும் கொடுத்தாங்க, பண்ணவில்லை. இதையும் தாண்டி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் கேட்பாங்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கா? இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. இது தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.